ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டைக்ரோ நேரம். இன்வென்டர்ஸ் அவங்களோட இன்வென்ஷன்ஸ், அப்புறம் இந்த இன்வென்ஷன்ஸ் அவங்க வாழ்க்கையை எப்படி பாதிச்சது அப்படின்னு ஒரு சீரீஸா நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இந்த வீடியோல நாம அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் ரஷ், அவரோட கம்பெனியான ஓஷன் கேட், அப்புறம் அவரோட ஒரு கான்ட்ரவர்ஷியலான இன்வென்ஷனான டைட்டன் அப்படிங்கிற சப்மரைனை பத்தியும் அதனால ஏற்பட்ட ஒரு டிசாஸ்டரை பத்தியும் பார்க்கலாம். ரிச்சர்ட் ஸ்டாக்டன் ரஷ் மார்ச் 31 1962ல அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா ஸ்டேட்ல உள்ள சான் பிரான்சிஸ்கோ சிட்டில ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில பிறக்கிறாரு. இளம் வயசுல இருந்து அட்வென்ச்சரை ரொம்ப விரும்புற அவரு அமெரிக்கால இருக்கிற நியூ ஜெர்சி ஸ்டேட்ல உள்ள பிரின்ஸ்டன் சிட்டில வளர்றாரு. ஒரு 12 வயசுல இருந்து ஸ்கூபா டைவிங்ல ஈடுபடுறாரு. அப்புறம் தன்னோட பைலட் லைசன்ஸையும் இளம் வயசுலயே பெறாரு. 1984ல பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு உலகத்துல ரொம்ப ப்ராமினென்டான ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனியான மெக்டொனால்ட் டக்ளஸ்ல பிளைட் டெஸ்ட் இன்ஜினியரா வேலைக்கு சேர்றாரு. மெக்டொனால்ட் டக்ளஸ்ல வேலை பார்க்கிற காலகட்டத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிகவும் திறன் வாய்ந்த F-15 ஃபைட்டர் ஜெட் செய்யக்கூடிய ப்ரோக்ராம்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. தன்னோட அட்வென்ச்சருக்கான தேடல் அவரை டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷனை நோக்கி கொண்டு போகுது. 2009ல தன்னோட நண்பரான கொலர்மா ஷோலேனோட சேர்ந்து ஓஷன் கேட் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்குறாரு. அவரோட முக்கியமான எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, இந்த ஓஷன் கேட் நிறுவனத்தை ஒரு டீப் சி லக்ஸரி டூரிசமா வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். 2009ல இருந்து 2013 வரைக்கும் ஓஷன் கேட் ஆன்டிபாட்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் சப்மரைனை இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி தன்னோட டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்புறம் லக்ஸரி டூரிசத்துக்கு பயன்படுத்துது. இந்த ஆன்டிபாட்ஸ் ஒரு 300 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகும் திறன் படைத்தது. ஆன்டிபாட்ஸோட இந்த 300 மீட்டர் டெப்த் டூரிசத்துக்கு யூஸ் பண்ற சப்மரைனுக்கு ஒரு சராசரியான ஆழமா இருந்தாலும் சயின்டிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ற சப்மரைன் 10,000 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகும் திறன் படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 2013ல அவரோட நண்பரான கொலர்மோ கம்பெனியை விட்டு விலகுறாரு. அப்புறம் ஸ்டாக்டன் சிஇஓவா ஆகுறாரு. 2015ல தன்னோட ஓன் டெவலப்மெண்டான சைக்ளாப்ஸ் 1 அப்படிங்கிற சப்மரைனை அறிமுகப்படுத்துறாரு. இந்த சைக்ளாப்ஸ் 1ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதனுடைய ஹல், அதாவது மேல் ஓடு கார்பன் ஃபைபர் அப்படிங்கிற மெட்டீரியலால செய்யப்பட்டது. நார்மலான சப்மரைன் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல், டைட்டானியம், அலுமினியம் போன்ற மெட்டீரியலை தான் ஹல்லுக்கு பயன்படுத்தும். இந்த சைக்ளாப்ஸ் 1 இதனோட முன்னோடியான ஆன்டிபாட்ஸை விட 200 மீட்டர் அதிக ஆழம் போகும் திறன் வாய்ந்தது. அதாவது மொத்த ஆழமான 500 மீட்டர் போகும் திறன் வாய்ந்தது. தன்னோட அட்வென்ச்சருக்கு தீனி போடுற விதமா ஒரு சொந்த கம்பெனியை தொடங்கி அப்புறம் ஒரு சொந்த சப்மரைனை டிசைன் பண்ணி பயன்படுத்தியதுக்கு அப்புறம் ஸ்டாக்டனுக்கு புதுசா ஒரு இலக்கு தோணுது. தன்னோட கிளைண்ட்ஸ 3800 மீட்டர் ஆழத்துல மூழ்கி போன டைட்டானிக்கோட சிதைவுகளை பார்க்க கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய சவாலான இலக்கு. இதுவரைக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனி இவ்வளவு ஆழம் போகக்கூடிய சப்மரைனை சொந்தமா எந்த ஒரு கவர்மெண்ட் மற்றும் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட துணை இல்லாம டிசைன் செய்ததில்ல. அவர் தன்னோட சக்சஸ்ஃபுல்லான சைக்ளாப்ஸ் 1 தழுவி ஒரு அதிக திறன் வாய்ந்த சப்மரைனை டிசைன் பண்ணறதுக்கு தொடங்குறாரு. அதுக்கு டைட்டன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. அவரோட தியரி என்னவா இருந்ததுன்னா, சைக்ளாப்ஸ் 1 மாதிரி கார்பன் ஃபைபர் மெட்டீரியலை இந்த டைட்டானோட ஹல்லுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதுவரை யாரும் செய்யாத இந்த விஷயத்தை அவர் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, கார்பன் ஃபைபர் எடை குறைவானது மற்றும் விலை மலிவானது. ஆனா அவரோட இந்த தியரிய மத்த இன்ஜினியர்ஸ் மற்றும் சயின்டிபிக் கம்யூனிட்டி எதிர்த்தாங்க. எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி 2018ல அவர் டைட்டனை செய்து முடிக்கிறாரு. அப்புறம் 2018ல இருந்து 2020 காலகட்டத்துல டைட்டனை ஷாலோ டைவிங் டெஸ்ட் பண்றாரு. 2021ல டைட்டன் தன்னோட முதல் டீப் சி டைவை மேற்கொள்ளுது. ஸ்டாக்டனுக்கு தன்னோட கனவு நினைவாகுது. நார்த் அட்லாண்டிக் சீல இருக்கிற டைட்டானிக்கோட சிதைவுகளுக்கு வெற்றிகரமா போய் திரும்பி வருது. இதனை தொடர்ந்து அவர் 13 சக்சஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ முடிக்கிறாரு. எல்லாமே லக்ஸரி டூரிசம் ட்ரிப்ஸ் தான். ஜூன் 18, 2023 டைட்டன் தன்னோட 14வது டைவுக்கு தயாராகுது. போலார் பிரின்ஸ் அப்படிங்கிற ஷிப்ல இருந்து தன்னோட டைவை மேற்கொள்ளுது. அன்னைக்கு டைட்டன்ல 61 வயசான ஸ்டாக்டனோட இன்னொரு 4 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. அந்த 4 பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தர் 58 வயதான பிரெஞ்சு டைட்டானிக் எக்ஸ்பர்ட், மற்றொருவர் 48 வயசான பிரிட்டிஷ் அட்வென்ச்சரர், இன்னொரு 2 பேர் 48 வயதான பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனும் அவரோட 19 வயசு மகனும். காலையில ஒரு 9 மணிக்கு டைட்டன் தன்னோட டைவை மேற்கொள்ளுது. டைவ் ஆகி ஒரு 90 நிமிஷத்துக்கு எல்லாம் ஸ்மூத்தா போகுது. சரியா ஒரு 10:47 மணிக்கு ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் சப்மரைன்ல இருக்கிறவங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அன்னைக்கு போலார் பிரின்ஸ்ல ஸ்டாக்டன் ரஷோட மனைவியான வெண்டி ரஷ் ஒரு இம்ப்ளோஷன் ஆகுற சவுண்ட கேக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க பதட்டத்துல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அது என்ன சத்தம், அது என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. பல தடவை கம்யூனிகேஷனை ரீகனெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா கனெக்ஷன் கிடைக்கல. இமிடியேட்டா அவங்க கோஸ்ட் கார்டுக்கு இந்த தகவலை சொல்றாங்க. கோஸ்ட் கார்ட்ஸ் கடலுக்கு அடியில சர்ச் பண்றாங்க. 4 நாள் சர்ச் பண்ணினதுக்கு அப்புறம் ஜூன் 22 அன்னைக்கு டைட்டானிக் சிதைவுகளுக்கு பக்கத்திலேயே அந்த 5 பேர் போன ஸ்டாக்டனின் டைட்டனோட சிதைவுகள் கோஸ்ட் கார்டு கிடைக்குது. கோஸ்ட் கார்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, டைட்டன் 3346 மீட்டர்
மீட்டர் ஆழத்துல இம்ப்ளோட் ஆயிருக்கு. அதாவது ஒரு சப்மரைன் நீருக்குள்ள போகும்போது அந்த சப்மரைன் மேல பிரஷர் ரொம்ப அதிகமா ஆக்ட் ஆகும். கடலுக்கு வெளியே இருக்கிற பிரஷர் 1 அட்மாஸ்பியர். ஆனா கடலுக்கு அடியில போற ஒரு 10 மீட்டருக்கும் 1 அட்மாஸ்பியர் பிரஷர் அதிகமாகும். இது போல டைட்டன் 3346 மீட்டர் ஆழம் சென்றப்போ அது மேல ஆக்ட் ஆன பிரஷர் கடல் மட்டத்தில் இருக்கிறத விட 335 மடங்கு அதிகமானது. இந்த பிரஷரை தாங்க முடியாம டைட்டனோட ஹல் ஒரு வினாடியில நஞ்சு போகுது. உள்ள இருக்கிற எல்லாரும் சிதைந்து போறாங்க. இந்த விபத்துக்கான இன்வெஸ்டிகேஷனை யுஎஸ் கோஸ்ட் கார்ட்ஸோட மெரைன் போர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொள்ளுது. இதுல என்ன தெரிய வருதுன்னா டைட்டன் சப்மரைனோட டிசைன் அப்புறம் டெஸ்டிங் போதுமான அளவு ஸ்டாண்டர்ட்ல இல்ல. ஒரு 17 விதமான சேஃப்டி வயலேஷன் அதுல இருந்திருக்கு. மேலும் முக்கியமான பல சர்டிபிகேஷனை இந்த டைட்டன் பெறவே இல்ல. இந்த இன்சிடென்ட் அப்புறம் ஓஷன் கேட்டோட முன்னாள் எம்ப்ளாயீஸ் ஸ்டாக்டன் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. உதாரணத்துக்கு கம்பெனியோட முன்னாள் சேஃப்டி ஆபீசர் டேவிட் லாக்கெட்ஜ் இந்த டைட்டன்ல உள்ள பல குறைபாடுகளை சுட்டி காட்டினால 2018ல அவரை வேலையை விட்டு தூக்கிட்டதாக கூறினாரு. மேலும் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த கார்பன் ஃபைபர் ஹல்லோட நீண்ட கால பண்புகளை டெஸ்ட் செய்யாதது இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடான இந்த சப்மரைனை கண்ட்ரோல் பண்ண டாக்டன் பயன்படுத்தினது ஒரு கேமிங் கண்ட்ரோலர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா அவதார், டைட்டானிக் போன்ற பிரம்மாண்டமான படங்களை எழுத ஜேம்ஸ் கேமரூனும் ஒரு டீப் சீ எக்ஸ்ப்ளோரர் தான். அவர் இந்த இம்ப்ளோஷனுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஓஷன் கேட்டோட செயல்பாடு ரொம்ப ஆபத்தான விதத்துல இருந்தது. இதை அவர் பலமுறை விபத்துக்கு முன்னாடியே சுட்டிக்காட்டியதாகவும் சொல்றாரு. மேலும் டைட்டனோட பாதுகாப்பு குறைகளை சுட்டிக்காட்டி டீப் சீ எக்ஸ்ப்ளோரேஷன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பலர் டாக்டனுக்கு இந்த ப்ராஜெக்ட நிறுத்த சொல்லி பலமுறை லெட்டர் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஒரு இன்வென்டர்ஸ்க்கும் தன்னோட இன்வென்ஷன் ஒரு குழந்தை போலதான். ஆனா குறுகிய காலத்துல வெல்லணும்னு செயல்படு எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களை ஏற்காம சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம செயல்பட்டா அது ஒரு பெரிய விபத்துக்கு தான் வழிவகுக்கும். இது போல நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு என்னதான் எல்லாம் தெரிஞ்சாலும் சக மனுஷன் கொடுக்கிற அட்வைஸ நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்மள மேம்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்தணும்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வெல்லலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.